ஜெம் சினிமாஸ் நேருக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ரீகேப் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புது காம்போ. அதாவது ஆஸ்கார் மூவி தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் கூட தான் இருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஓகே சார், இன்றைக்கி நம்ம நேற்று ஒரு புது அப்டேட் ஒன்று பார்த்தோம். அதாவது தலைவர் 173 ரஜினி அவர்களோட படம் ஆல்ரெடி சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் அவர் கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் சிபி அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இப்போ அவருமே இல்லை அப்படின்னு சொல்லி புதுசாக அஸ்வத் மாரிமுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செவ்வறு இன்னும் எவ்வளோ பேரை காவு வாங்க போகுது அப்படின்ற மாதிரி புது டேரக்டாக வந்துட்டே இருக்காங்க. என்ன காரணம் சார்? என்ன காரணம்னே புரிஞ்சிக்க முடியல. அதாவது பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேருமே சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமைகள். ரஜினி விட ஒரு ஆள் வேணுமா சினிமாவில், கமலை விட ஒரு மேதை வேணுமா சினிமாவில், அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கிறாங்க. கமலோடைய ப்ரொடக்ஷனு ரஜினிகாந்த் கமலஹாசன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த படத்தையே பண்ணி கொடுக்குறாரு, கமல் ப்ரொடக்ஷன் ராஜ்கமலில். அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவில் ரெண்டு ஆளுமைகள் இருக்கிறாங்க அந்த ப்ராஜெக்டில். அந்த ரெண்டு ஆளுமைகள் சேர்ந்து தேர்வு செய்கிற இயக்குனர்கள், தேர்வு செய்கிற கதைகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. அது என்ன காரணம்னு தெரில. முதல்ல இந்த படம் 173 சுந்தர் சி பண்ணுறதா இருந்துச்சு. சுந்தர் சீட்டை கதை கேட்காமல் இருந்திருக்க மாட்டாங்க, நிச்சயமாக கதை கேட்டிருப்பாங்க. ரஜினி கமல் ரெண்டு பேருமே கதை கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில. தொடர்ந்து சுந்தர் சி அடுத்தடுத்து கதை கேட்க சொல்ல மாதிரியும், கதை சரியில்லைன்னு ரஜினி சொன்ன மாதிரியும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சுந்தர் சி மன உளைச்சலாகி சுந்தர் சியே அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்துட்டார். அது ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. ஏன்னா 173 அப்படின்னும் போது இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல். இந்த ப்ராஜெக்ட் கமல் தயாரிக்கிறாரு, ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னும் போது இது ஒரு ஸ்பெஷலான ப்ராஜெக்டாக பார்த்தாங்க. அந்த ப்ராஜெக்டில் சுந்தர் சி விலகிறார் அப்படின்னும் போது எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்தாங்க, என்னடா அது சுந்தர் சி இந்த ப்ராஜெக்டில் இல்லையேன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப்பு. அந்த கேப்பில் பல பேரை இந்த கதைக்குள்ளே அவங்க மறுபடியும் கொண்டு வந்தாங்க. இந்த படத்துக்கு யார் டேரக்டராக இருப்பார் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிதிலன் சுவாமிநாதன் மகாராஜா படம் டேரக்டர், அவர்கிட்ட கதை கேட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன்ட்ட கதை கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்துகிட்ட கதை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி அந்த லைனப்பில் இருந்தார். ஸோ இப்படி ஏகப்பட்ட பேர் அந்த லைனப்பில் இருந்தால் கூட அந்த நேரத்தில் மறுபடியும் பார்க்கிங் டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இந்த படத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. அந்த தகவல் உறுதி செய்யப்படாமல் இருந்துச்சு. ஆனால் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ரஜினி ரெண்டு பேருமே கதை கேட்டாங்க. அது என்ன கதை அப்படின்னா, சிம்பு 49 ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தார். சிம்பு, கயாடு லோகர் எல்லாம் நடிக்கிறதா இருந்துச்சு. அது நீங்கள் நம்ம ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆனதுனால அந்த சிம்பு நடிக்க வேண்டிய அந்த கதையில் அதை ரஜினியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படின்னும் போது சிம்பு அது சிம்புக்கு பதில் கொஞ்சம் ஓல்டு கெட்டப்போ ரஜினி மாடிஃபை பண்ணி ரஜினிகிட்ட கதை சொன்னப்போ ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வித்தியாசமாக இருக்குது இந்த ப்ராஜெக்ட், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராம்குமார் பாலகிருஷ்ணனை ஃபைனல் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படின்னா டிசம்பர் எண்டில் ரஜினியோடைய பர்த்டே அன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை அறிவிக்கிறதா இருந்தாங்க. இந்த 173 டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன். ஆனால் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எப்படின்னா டான் படம் சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை பண்ணுறாரு. சிபி சக்கரவர்த்தின்னும் போது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு ரஜினி ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருந்தார், அது ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரஜினிக்கும் சிபி சக்கரவர்த்திக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அந்த நேரத்தில் அந்த ப்ராஜெக்டில். அதனால் ரஜினி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகினார். சிபி சக்கரவர்த்தி அந்த படத்துக்கு இயக்குனர் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணார், சிவகார்த்தியன்ட்ட போனார். ஏன்னா டான் சிவகார்த்தியன் வச்சு பண்ணார். சிவகார்த்தியன்ட்ட போய் மறுபடியும் சிவகார்த்தியன் வச்சு ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னும் போது சிவகார்த்தியன் பிஸியாக இருக்கார். அடுத்தடுத்து வெங்கட் பிரபு அதுன்னு லைனப்ஸ் இருந்ததுனால சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, தெலுங்கில் நானி வச்சு ஒரு படம் பண்ணலான்னு போகிறாரு. நானிக்கிட்ட ஒரு கதை சொல்கிறாரு. அது ஒரு தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸு. அவங்க நானியை கமிட் பண்ணுறாங்க, சிபி சக்கரவர்த்தியை கமிட் பண்ணுறாங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் தொடங்காமல் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு சிபி சக்கரவர்த்தி, மறுபடியும் சிவகார்த்தியன்ட்ட இந்த மாதிரி நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம், எல்லாமே தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சிபி சக்கரவர்த்தி டான் பண்ணதுக்கப்புறம் அடுத்து படம் பண்ணாமல் இருக்கார். இது வரைக்கும் படம் பண்ணாமல் இருக்கார், சரியாக ஹீரோ கமிட் ஆகாமல் இருக்குது. அப்போ ஆல்ரெடி டான் வெற்றி கொடுத்துருக்காரு யார், சிவகார்த்திகேயனுக்கு. அதனால் சரி சார், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷனில் உட்கார்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகிட்ட ஒரு அழைப்பு. ரஜினி கூப்பிட்றாரு, கதை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சிபி சக்கரவர்த்தி வேறு ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை, முதல்ல லைக்காக்கு சொன்ன கதை கிடையாது, வேறு ஒரு ஃப்ரெஷ்ஷான கதையை ரஜினிகிட்ட சொல்கிறாரு. அது ரஜினிக்கு பிடிச்சிருக்கு. ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கூலி, அது ரஜினி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தார் அந்த படத்து மேலே.
அது பெருசாக தோத்துருச்சு. ஆக்சுவலி கூலி வந்து ரஜினி படம்னு சொல்ல முடியாது, அது யார் படம்னே சொல்ல முடியாது. அது வந்து ரஜினியோட படமாகவே பேசப்படல. அதில் நிறைய பேர் நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ் ஏகப்பட்ட பேரை போட்டு அது படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குவியல் மாதிரி ஆச்சு, ஒரு அவியல் மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் சிபி சக்கரவர்த்திக்காக சொல்கிறாரு, அது ரஜினிக்கும் பிடிக்குது, கமலுக்கும் பிடிக்குது, எல்லாம் ஓகே ஆகி அட்வான்ஸ் கொடுத்து ஜனவரி முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா 173 டைரக்ட் பண்ணுறது சிபி சக்கரவர்த்தி தான் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது இந்த பாயிண்டில் வந்து நிற்கிது. சிவகார்த்திகேயனே வந்து சிபி சக்கரவர்த்தி கிண்டல் பண்ணுவார், நீங்கள் ரஜினி படம் டைரக்டர், நீங்கள் வரதே பெருசு அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணுவார். இதெல்லாம் எப்படின்னா சிபி சக்கரவர்த்தி ரஜினி படத்தை பண்ண போகிறார் அப்படின்னும் போது அது ஒரு 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 இண்டஸ்ட்ரியில் அவருக்கு ஒரு பெரிய பேர், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை. இப்போ சுந்தர்சி வந்து அந்த படத்துலேருந்து விலகிட்டார் அப்படின்னா, சுந்தர்சி ஆல்ரெடி அருணாச்சலம் பண்ணார், நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு, வெற்றி படங்கள் பண்ணியிருக்காரு, ரஜினியை வச்சு பண்ணியிருக்காரு, கமலை வச்சு பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது சுந்தர்சி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகுனது சுந்தர்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அவர் வந்து இன்றைக்கும் லைனப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கார். இப்போ நயன்தாரா வச்சு மூக்குத்தி அம்மன் 2 பண்ணுறாரு. ஸோ அடுத்தடுத்து அவர் படம் பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அரசியல் லெவலில் குதிச்சிருக்காரு, அரசியலில் வேற குதிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், அதாவது யங்ஸ்டர்ஸ், நான் சொல்கிற இயக்குநர்கள்லாம் பாருங்களேன். இப்போ அந்த டான் படம் பண்ண சிபி சக்கரவர்த்தி டானுக்கு அப்புறம் வேறு படமே பண்ணலை. அவர் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே சுற்றி டானுக்கு அப்புறம் ரஜினிட்டு தான் போகிறாரு. ரஜினி லைக்கா ப்ராஜெக்ட் அது இல்லைன்னு ஆகுது. அப்புறம் சிவகார்த்திகிட்ட வராரு, அது அங்கே தள்ளி போகுது. அங்கே அப்புறம் நானிகிட்ட போகிறாரு, அங்கேயும் வந்து நடக்கலை. அப்புறம் திருப்பி சிவகார்த்திகிட்ட வராரு, திருப்பி ரஜினிகிட்ட வராரு. இப்படி சுற்றி 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 ஒரு டேரக்டர் வராரு. சிபி சக்கரவர்த்தி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகினதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நானியை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷனில் அட்வான்ஸ் வாங்கியிருக்காருல, அந்த தெலுங்கு ப்ரொடக்ஷன் வந்து சிபி சக்கரவர்த்தி கூப்பிட்டு எங்களுடைய ப்ராஜெக்டை உடனே பண்ணி கொடுங்க, இல்லைன்னா வந்து இந்த 173 எங்களை ஒரு பார்ட்னராக இணைச்சிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிபி சக்கரவர்த்திக்கு அழுத்தம் கொடுத்ததா சொல்கிறாங்க. அழுத்தம் கொடுத்ததுனால சிபி சக்கரவர்த்தி வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கமல்கிட்ட பேசுகிறாரு. கமல் அதுக்கு ஒத்துக்க மறுக்கிறார். கமல் எப்படி ஒத்துப்பார்? ரஜினியே வந்து கமலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த படம் பண்ணுறாரு. கமலோட கடனை, தக் லைஃப் கடனை அடைக்கிறதுக்கு தான் ரஜினியே பண்ணி கொடுக்குறாருன்னும் போது கமல் எப்படி இன்னொருத்தரை வந்து பார்ட்னராக சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துப்பார்? அதனால் கமல் வந்து 100% முடியாதுன்னு கதவை சாத்திடுறார். அந்த நிறுவனத்திட்ட போய் மறுபடியும் பேசுகிறாரு, அந்த தெலுங்கு நிறுவனத்திட்ட. அவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் வந்து எங்களை பார்ட்னராக சேருங்க, இல்லைன்னா எங்களுக்கு உள்ள படம் நானி படத்தை முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் வந்து போங்க ரஜினி படத்துக்குன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏன் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரில. அதாவது பொதுவாக ஒரு டேரக்டர் ஒரு பெரிய படம் ரஜினி படம் பண்ணுறாருன்னும் போது அந்த படத்தை பண்ணிவிட்டு நானி படத்தை பண்ணால் பேர் வந்து பெரிய பேர் இருக்கும் டேரக்டருக்கு. அது பிஸ்னஸ்லேயுமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறமும் வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அதாவது சிபி சக்கரவர்த்தி அந்த டிஸ்கஷனில், அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் அங்கே ஏதாவது வந்து சிபி சக்கரவர்த்திக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் வேறு ஏதாவது மனத்தாங்கல் இருக்கா, மன கஷ்டம் இருக்கா, அதனால் அவங்க வந்து வேணுன்ட்டே பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது. இருந்தாலும் அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ரஜினி சிபி சக்கரவர்த்தி சொன்னார்லேயே ஒரு கதை டிசம்பரில், அந்த கதையில் ரஜினி நிறைய மாற்றங்கள் பண்ண சொல்கிறார். சமீபத்தில் பார்த்திங்கன்னா அதில் நிறைய ஹியூமர் சேர்க்க சொல்கிறாரு. காமெடியெல்லாம் வேணும், கலகலன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரஜினி சொல்கிறாரு. அது வந்து சிபி சக்கரவர்த்தி ஏற்க மறுக்கிறார். ஏன் அப்படின்னா அவருடைய ப்ராஜெக்ட்டு அவர் ஒரு கதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அது ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி, ஒரு ரைட்டர், அவரை தாண்டி சில விஷயங்கள் அதுக்குள்ளே திணிக்கும் போது அது சரியாக வராதுன்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படியோ அது வந்து சிபி சக்கரவர்த்தி வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேற்றப்பட்டு இன்றைக்கி மறுபடியும் அஸ்வத் மாரிமுத்து வந்திருக்கார். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி சுந்தர்சி, அதுக்கப்புறம் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிபி சக்கரவர்த்தி வந்திருக்காரு. இப்போ வந்து மறுபடியும் அஸ்வத் மாரிமுத்து வந்திருக்கார். அஸ்வத் மாரிமுத்துவும் அந்த நேரத்தில் லைனப்பில் இருந்தார். ஸோ மாற்றி 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 டேரக்டரை மாற்றுறாங்க. 173 ப்ராஜெக்ட்டு, இதில் ரஜினி கமல் 2 பேரும் இருக்காங்க. 2 பேரும் இருக்கிற ப்ராஜெக்டில் எதுக்கு இவ்வளோ தடுமாற்றம்னு தெரில. இதுதான் இப்போதைக்கு நிலவரம். 173 இன்றைக்கி அஸ்வத் மாரிமுத்து பண்ணுறாருன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 மாதம் கழித்து நாளைக்கு வேறு யார் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்களோ என்னமோ தெரில. ரஜினி வந்து எந்த மாதிரி படங்களை வந்து எதிர்பார்க்குறான்றது புரிஞ்சுக்க முடியலையே. என்ன மாதிரி படம் எதிர்பார்க்க? ரஜினியை பொறுத்த வரைக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் 50 வருஷமாக அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் ரஜினி கொடுத்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ரஜினி அதை வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு. ரஜினி தான் தமிழ் சினிமா அப்படின்னா ரஜினி தான் டாப். ரஜினியை மிஞ்சி யாரும் கிடையாது. ரஜினியோடைய இடத்த எந்த கொம்பனாலையும் நெருங்க முடியாது. அந்தளவுக்கு வந்து ரஜினி வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாரு, பிரெயின் ஒர்க் பண்ணுறாரு, எல்லாமே ரஜினி வந்து பண்ணுறாரு. அதுலலாம் ரஜினி வந்து கிங்கு தான், எக்ஸ்பர்ட் தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஒரு 75 வயசில் ஒருத்தர் வந்து இந்திய சினிமாலே மாசா கரிஷ்மாவாக இப்படி ஒரு நடிகர் இருக்கார், அவருக்குன்னு ஒரு பெரிய வியாபாரம், பெரிய ஓப்பனிங்லாம் இருக்கா அப்படின்னா
அது யாருக்குமே கிடையாது, ரஜினிக்கு மட்டும்தான். அமிதாப் பச்சன்லாம் நடித்தார், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக போயிட்டார், கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக போயிட்டார். ஆனால் ரஜினி பார்த்தீங்கன்னா அதே அதகலம் பண்ணுற ஒரு ஹீரோவாக தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாசு, அந்த அந்த கிரேஸு, அந்த மார்க்கெட்டை வந்து ரஜினி வந்து 50 வருஷமாக தக்க வச்சிட்ருக்காரு. அது அவருடைய சாமர்த்தியம்தான். ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரஜினியால் ஒரு கதையை சரியாக தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து சரியாக வருமா, இந்த படம் சரியாக வருமா, இந்த கதை சரியாக வருமா, இப்படி வந்து ஒரு குழப்பத்துக்குள்ளே ரஜினி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்குள்ளே ரஜினி இருக்கிறதுனால தான் ஏகப்பட்ட பேட்டை தொடர்ந்து கதை கேட்குறாரு, அப்புறம் டேரக்டரை மாற்றுறாரு, கதை கேட்குறாரு, அப்புறம் டேரக்டரை மாற்றுறாரு. இதை வந்து ரஜினி வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஸோ ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரஜினி அவரை யாராலையுமே டச் பண்ண முடியாது. அவர் ரஜினி சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அந்த ரஜினிக்கான இடம், அந்த சூப்பர் ஸ்டார் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எவனாலையுமே வந்து நெருங்க முடியாதுங்கிற மாதிரி தான் ரஜினி இருக்கார். ஆனாலும் ஏன் இவ்வளோ குழப்பம்? ஒரு மூத்த நடிகர், அவரோட வந்து கமலஹாசனும் இணைஞ்சு பயணிக்கிறார். அவர் ஒரு தயாரிப்பாளர்னும் போது 2 பேர் இருக்காங்க இந்த படத்தில். அதாவது ரஜினிக்கு சில தடுமாற்றங்கள் இருந்தால் கமல் அதை சரிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கார். கமலுக்கு சில யோசனைகள் இருந்தால் அதை ரஜினி கரெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்காங்க. 2 பேருமே நல்ல நண்பர்கள், 2 பேருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. 50 வருஷமாக எப்படி ரஜினி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தக்க வச்சுட்டு இருக்காரோ, அதே மாதிரி இந்த ரஜினிகாந்த் கமலஹாசனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, நட்பு, அதுவுமே 50 வருஷமாக தொடர்ந்து அது அப்படியே இருக்குது. யாருமே வந்து தமிழ் சினிமாவில் இந்த இரட்டையர்கள் ஜோடியில் யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உள்ளன்போட நட்போடு இருந்ததே கிடையாது. அந்த வகையில் வந்து 2 பேருக்கு நல்ல நட்பு இருக்குது. ஆனாலும் வந்து நிறைய தடுமாற்றங்கள் ரஜினிக்கு இருக்குது. அந்த தடுமாற்றங்களுக்கு என்ன காரணம்னு புரியல. கூலி, அது வந்து ரஜினி வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தார் அந்த படத்து மேலே. லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துருந்தார். விக்ரம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக கமலஹாசன் கொடுத்தாரு. ஸோ கூலி நம்மளோட பண்ணும்போது அது வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அவர் எதிர்பார்ப்பு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதான் உண்மை. அதுக்கப்புறம் ரஜினி வந்து நிறைய சந்தேகப்படுறாரு, கதைகள் இந்த கதை நமக்கு சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார் அப்படின்னு. இன்னொன்று எப்படின்னா, ரஜினி ஒரே மாதிரி கதையில் நடிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ரஜினி ஆரம்பத்துலேருந்தே ரஜினி செலக்ட் பண்ணுற கதைகளே அப்படி தான். நீங்கள் முகட்டுக்காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஆக்ஷன் ஹீரோ தான். ரஜினி வந்து அருணாச்சலமாகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், பாஷா ஆகட்டும், முத்து ஆகட்டும், படையப்பா ஆகட்டும், எல்லா படங்களுமே ஆக்ஷன் ஹீரோ தான். அது ரஜினி ஆக்ஷன் ஹீரோவாக தான் பண்ண முடியும். ஸோ அப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காருன்னும் போது அதுக்குள்ளே வந்து இன்னும் வெற்றி அடையணும், இன்னும் ஜெயிக்கணும், இன்னும் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஒரு கலைஞனாக ரஜினி நினைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் பல இயக்குநர்களை வந்து மாட்டிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது, ஒரு சரியாக ஒரு இயக்குநரை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு மனநிலையில் இருக்கிறது தப்பு தான். இப்போ வந்து ரஜினி கமல் 2 பேருமே இதில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ வந்து 2 பேருக்குமே வேறு விஷன் இருக்குது. இப்போ கமலஹாசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கண்டென்ட் பேஸ்டாக போகிற மாதிரி ஒரு ஆள். இப்போ நம்ம ரஜினி சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாஸ், அந்த மாதிரி மாஸாக கிளாஸாக அப்படி இருக்கிற மாதிரி ஆள். ஒருவேளை இப்போ 2 பேர் இப்போ ப்ரொடியூசராக வந்து கமலஹாசன் சார் கதை கேட்டு ஒருவேளை அவருக்கு பிடிக்காம இருந்து இப்போ ரஜினி சாருக்கு வந்து இல்லை இது ஓகே வரணும், அந்த மாதிரி கருத்து வேறுபாடு வரது வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா ஏற்கனவே சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்றது இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை அதனால கூட வெளில போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு மாஸாக யோசிக்கக்கூடிய ஹீரோ கிடையாது. அவர் மாதிரி ஒரு கண்டென்ட் பேஸ்டாக யோசிக்கக்கூடிய ஒரு ஹீரோ தான். ஆனால் அங்கே கமல் வந்து கதாநாயகன் கிடையாது. கமல் நடிக்கிற படங்கள், அந்த படங்களில் அவர் வந்து சில பரீட்சைகள்லாம் பண்ணுவார். இப்போ அடிக்கடி வந்து நிறைய வித்தியாசமான படங்கள் எடுப்பார், நடிப்பார். ஆனால் கமல் இங்கே தயாரிப்பாளர். இங்கே கமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தக் லைஃப்பில் ஏற்பட்ட 150 கோடி ரூபா அது கடனை வந்து கமல் அடைக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரொடக்ஷனே பண்ணுறாரு. அதில் ரஜினி நடித்தாதான் அந்த கடனை ஒரே படத்தில் அடைக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் ரஜினிகிட்ட கால் ஷீட் கேட்டுக்காரு, ரஜினியை நடித்து கொடுக்குறாரு. கமலுக்கு நல்லாவே தெரியும், கமல் வந்து இப்படி பயங்கர அதி புத்திசாலி. அதுலெல்லாம் யாராலையுமே மாட்டுக்கருத்து சொல்ல முடியாது. அவருக்கு சினிமானா என்னன்னு தெரியும், சினிமாவில் வந்து மாசா படம் எடுத்து ஜெயிக்கிறதுனா என்னன்னு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். அவரெல்லாம் வந்து ஆரம்பத்தில் சகலகலா வல்லவன்லாம் நடித்தவர் தான். அவரெல்லாம் பல மாஸ் படங்களை வந்து நடித்து கொடுத்தவர் தான். அதனால் அவருக்கு தெரியும், ரஜினியை வச்சு எடுத்தால் அந்த மாஸ் படம் தான் எடுக்கணும், ரஜினியை வச்சு எடுத்தால் ரஜினி படம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கமலுக்கு நல்லா தெரியும். அதனால் அதுலலாம் வந்து கமல் தலையிட மாட்டார். ரஜினி கமல் அவங்களுக்குள்ள வந்து நல்ல ஒற்றுமை இருக்குது. 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு நட்பு அவங்களுக்குள்ள தொடர்ந்து இருக்குது. அதனால் இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க 2 பேருக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் 2 பேர் சேர்ந்து ஒரு இயக்குனர் தேர்வு செய்கிறாங்கன்னும் போது அதில் நிறைய கவனம் தேவைப்படுது. நீங்கள் ஏன் நம்ம இந்த 173 பற்றி பேசுகிறோம், இதில் ஏன் இத்தனை இயக்குனர்கள் மாற்றம்? முதல்ல சுந்தர் சியை செலக்ட் பண்ணாங்க. சுந்தர் சியை வந்து பார்த்திங்கன்னா ரஜினியை வச்சும் படம் எடுத்திருக்காரு, அருணாச்சலம் எடுத்திருக்காரு, கமலை வச்சும் அன்பே சிவம் எடுத்திருக்காரு. ஸோ அது இல்லாமல் வந்து சுந்தர் சி இன்றைக்கி ஒரு 40 படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ணிட்டார். இன்றைக்கி கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேரக்டர்.
காமெடி படம் ஹியூமரெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார் சுந்தர்சி. ஸோ அவர் நம்பி படம் கொடுத்துட்டு அவர் ஒரு படைப்பாளி, அவர் ஒரு 40 படம் பண்ணவர், அவரே தயாரிப்பாளர், அவரும் நடிக்கிறாரு, சினிமாவில் ஒரு பெரிய பின்புலத்தோடு அவரும் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாருன்னும் போது தொடர்ந்து வந்து கதையில் மாற்றம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் ஆல்ரெடி ப்ரூவ்டு டைரக்டர், அதாவது நிரூபித்த ஒரு இயக்குனர்னும் போது அவர் அது வேண்டாம், அந்த மாதிரி சங்கடங்கள் வேண்டான்னு அவர் வந்து வெளியில் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்த டேரக்டர்ஸ் பாருங்களேன், ராம்குமார் பாலகிருஷ்ணன் எடுத்துங்க, பார்க்கிங்க்கு அப்புறம் அவர் அடுத்த படம் பண்ணல. அடுத்து பெரிய ஹீரோ யாராவது வருவாங்களா அப்படின்னா வரல. ரஜினி வரேன்றாரு ஆனால் வரல. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் டான் படத்தினுடைய சிபி சக்கரவர்த்தியும் எடுத்துங்களேன். அதுக்கப்புறம் வந்து அந்த படம் டானுக்கு அப்புறம் சிபி சக்கரவர்த்தியும் வந்து படம் பண்ணலை. ஸோ அஸ்வத் மாரிமுத்து அவர் 2 படம் பண்ணியிருக்காரு, ஓமை கடவுளே, டிராகன்லாம் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு கரண்ட்டில் இருக்கார். ஸோ ஒரு இயக்குனரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி சிபி சக்கரவர்த்தியே உதாரணமாக எடுத்துங்களேன், தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான விஷயம், அதாவது நீங்கள் வேறு எங்கேயாவது வந்து கமிட் பண்ணி அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்களா, வேறு இடத்துல வேறு படம் பண்ணுறதுக்கு ஒத்துட்ருக்கீங்களா வேறு தயாரிப்பு நிறுவனத்தில் அப்படின்னு கேட்டு விசாரித்து அதுக்கு நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க முதல்ல, அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்காமல் சிபி சக்கரவர்த்தி கதை நல்லா இருக்குது அப்படின்னோன்னா அனௌன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற 2 மூத்த நடிகர்களுக்கு அது அழகாக இல்லை. இப்போ வந்து சிபி சக்கரவர்த்தி ரஜினி படம் பண்ணுறாருன்னு சொல்லி அவர் வெளில வந்துட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது சரியான்னு பாருங்கள். இப்போ சிபி சக்கரவர்த்தி ரஜினியை வச்சு லைக்காக் பண்ணுறதா இருந்துச்சு, அப்புறம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் சிவகார்த்திகிட்ட வந்தார், அப்புறம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் வந்து நானிட்ட போனார், அப்புறம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் திருப்பிட்டு ரஜினிகிட்ட போனார், அப்போ இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ சிபி சக்கரவர்த்தி ஒரு வெற்றி படம் கொடுத்த ஒரு இளைஞர், ஒரு யங்ஸ்டர், இன்றைக்கி சினிமா கனவுகளோடு சினிமாக்குள்ளே வந்த ஒரு இயக்குனர், வெற்றி படம் கொடுத்த ஒரு இயக்குனர். அவர் அடுத்த படம் வந்து அமையாமே போயிட்டுருக்கு, பெரிய பெரிய ஹீரோவோட கமிட்டாய் மிஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னும் போது அது அவருக்கு பெரிய மைனஸை உண்டு பண்ணும் இல்லையா. சிபி சக்கரவர்த்திக்கு அந்த டைரக்டரோட எதிர்காலம் பாதிக்கப்படும் இல்லையா. அதே மாதிரி அஸ்வத் மாரிமுத்து, ராம்குமார் பாலகிருஷ்ணன் எல்லாருக்கும் இதே தான் சூழ்நிலை. அதனால் இது எப்படின்னா, ஒரு இயக்குனரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்களா, பெரிய ப்ராஜெக்ட்டுங்க, இது என்ன மெகா ப்ராஜெக்ட்டு, 173 ரஜினியோட படம் வந்து பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது அது ஏன் இவ்வளோ கவனக்குறைவோடு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இயக்குனர்களை, ஏன் வந்து பல விஷயங்களில் வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அந்த ஓட்டைகளை அடைக்காமல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஏன் ஒரு கதையை தேர்வு பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதில் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே வராங்க, கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே வராங்கங்கிறது நமக்கு தெரியல. ஒரு படைப்பாளி, அந்த படைப்பாளிக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, படைப்பாளிக்குன்னு ஒரு திறமை இருக்குது. அந்த படைப்பாளியோடைய படைப்பு அவர் நினைக்கிற மாதிரி எடுத்தால் தான் அது நல்லா வரும். அது வந்து முழுக்க மாற்றங்களுக்கு உட்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த படைப்பே நல்லா வராதுங்கிறது தான் உண்மை. இப்போ 173 இப்போ வந்து எப்படி சொல்கிறது, அஸ்வத் மாரிமுத்துவா சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செவரு எத்தனை பேரை காவு வாங்க போகுதுங்கிற மாதிரி நீ அடுத்து யாரை சொல்லுவாங்களோ என்னமோ அப்படின்னு ஒரு யோசனை வருது. சரியான சூழலாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்பவே சூப்பராக பேசுனீங்க சார். அதாவது அஸ்வத் மாரிமுத்து தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. அவர் ஏற்கனவே ஒரு 2 சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஹியூமராகவும் படம் இருக்கும் அப்படின்றதான் ரஜினி சார் எதிர்பார்க்குற மாதிரி ஹியூமராக ஒரு படம் வந்து அமைஞ்சு இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், மறுபடியும் இன்னொரு வாரம் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திப்போம் சார். தேங்க்யூ. நன்றி.